பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவில் பாஜக அமைச்சர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று கூட்டணி அரசில் அந்த குழுவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எனவும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிதித்துறை மற்றும் வரி தொடர்பான விவகாரங்கள், உட்கட்டமைப்பு முதலீடுகள், ஏற்றுமதி, இறக்குமதி, வேலைவாய்ப்புகள், அந்நிய முதலீடுகள், மானியங்கள், விலைவாசி, பணவீக்கம் மற்றும் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் போன்ற முக்கிய அம்சங்களை பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு பரிசீலனை செய்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் மோடி அரசு அமைந்திருந்தாலும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் இடம்பெறும் அமைச்சர்கள் பெரும்பாலும் பாஜகவை சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுகின்றனர். மேலும் தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடு மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் குமாரசாமி ஆகிய 2 கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமே பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவில் இடம்பெறவுள்ளனர். குழுவில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் குறைவாக இருப்பது முந்தைய பாஜக அரசின் கொள்கைகளில் அதிக மாற்றங்கள் இருக்காது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மேக் இன் இண்டியா என அழைக்கப்படும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்கள் தொடரும் என கூறப்படுகிறது. மேலும் சூரிய ஒளி, மின்சார உற்பத்தி மற்றும் மின்சார வாகனங்களை ஊக்குவிப்பது போன்ற கொள்கைகளை மாற்றமின்றி அமல்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. அதே சமயத்தில் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் கொள்கைகளில் மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். பெட்ரோல், டீசல் விலையை கட்டுக்குள் வைப்பது மற்றும் பணவீக்கத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளும் புதிய அரசால் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்துக்கு புதிய தலைநகர் உருவாக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு போன்ற அம்சங்கள் இந்த உயர்மட்ட குழு மூலமாக அமல்படுத்தப்படலாம் என கருதப்படுகிறது. கூட்டணி ஆட்சியில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு முக்கிய பங்கு வகிக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.